Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. அடுத்து நாம் பார்க்க போகிறது தேர்ட் சாப்டர் லைட் சீரீஸ் லைட் பார்ட் முடிச்சிட்டீங்க. அதில் தேர்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் பார்ட் தேர்ட் சாப்டர் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. லைட்ஸும் அடுத்தது வைப்ரேஷன்ஸோட சம்மந்தப்பட்ட செக்ஷன். அதில் லைட்ஸுக்கு பார்த்துட்டீங்கன்னா அதில் 15th லெக்சர் இருக்குது. Change in angle of deflection. Angle of deflection இதுக்கு முதல் வீடியோவில் 14th லெக்சரில் சொல்லியிருந்தது angle of deflection என்னன்னு சொல்லிட்டு angle of deflection with angle of incident. சரி, இதை வந்து நாங்கள் ஃபைண்ட் பண்ண முடியும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எங்களுக்கு தேவைப்படுறது பிள்ளைகள் four pins and a prism. இந்த ரெண்டும் இந்த ஐட்டம்ஸ் வந்து அதில் செய்யலாம். எப்பயுமே நாங்கள் என்ன செய்வோம்னு வச்சுக்கோன்னா ஃபஸ்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஒயிட் ஷீட் ஒன்று இல்லை, நாங்கள் ப்ரிசமை கொண்டு வந்து வச்சு ப்ரிசமில் இந்த ரெண்டு சைட்லேயும் இப்படி நாங்கள் ரெண்டு பின்னை குத்துவோம். இந்த ரெண்டு பின்னையும் குத்திட்டு இந்த சைடால் இந்த ரெண்டு பின்னையும் ஒப்சர்வ் பண்ணுவோம். பிள்ளைகள் இந்த சைடால் நாங்கள் ஒப்சர்வ் பண்ணிட்டு வரும்போது இந்த ரெண்டு பின்னும் தனித்தனியாக இங்கே சைடில் உங்களுக்கு விளங்கும். யூ கேன் see this pin separately, right? This is you can see the pin as two pins. சரிதானே, செப்பரேட்டாக உங்களுக்கு பார்த்துக்கிட்டு வரலாம். இப்படியே உங்களை கண்ணு இப்படி வச்சுட்டு பார்த்துட்டு வரப்போக்குள்ள ஒரு இடத்துல என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு பின்னும் ஒரு பின் மாதிரி தெரியும். அப்படி என்ன மீனிங் என்றால் இந்த ரெண்டு பின்லையும் இருந்து வர ரேஸ் வந்து ஒரே லைனில் வர்றதுனால சரி இந்த முன்னுக்கிற பின் தான் தெரியுமே ஒழிய பின்னுக்கிற பின் தெரியாது. இப்போ இந்த பின்னை மறைக்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும். அந்த சுச்சுவேஷன் நம்மளோட கண்ணை சரியாக அந்த இடத்துல வச்சு ஒரு குத்துறது இதில் இமேஜ் ஒன்று உங்களுக்கு விளங்கி இருக்குமே, அந்த விளங்குற இமேஜ் வந்து மறைகிற மாதிரி இந்த பின்னை குத்துறது. இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த பின் வந்திருக்குது. சரி, இந்த பின் மறைகிற மாதிரி இங்கே கண்ணை வச்சுக்கொண்டு தான் இப்போ இந்த பின் நீங்கள் குத்தினீங்க. அப்படியே கண்ணை வச்சுக்கொண்டு இந்த பின்னு மறைகிற மாதிரி கொஞ்சம் தூரவாக்கி இன்னொரு பின்னை குத்துறது. இப்படி குத்தினா நடக்கும்னு சொல்லி சொன்னால் ஒரு பின், ரெண்டு பின், மூணு பின், நாலு பின், ரைட். அடுத்தது ப்ரிசம். இது இவ்வளவும் இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யறதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் மறந்துட்டு ஆரம்பத்திலே சொல்லி இருக்கணும். இந்த ப்ரிசம்ட இந்த போர்டஸ் எட்ஜஸை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு ட்ரா பண்ணி வச்சிடணும் ஃபஸ்ட்டு. இப்போ நாங்கள் என்ன செய்யறது, ப்ரிசம் எடுக்கிறது, பின்ஸை கலட்டுறது. இப்போ உங்களோட பேப்பரில் என்ன அடிக்க போகுது, இந்த பின் குத்தின இடமும் அந்த மார்க்ஸும் சரி, அதே நேரம் இதில் அந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சரும் இருக்க போகுது, இந்த ப்ரிசம்ட அந்த ட்ராவிங்கும் இருக்க போகுது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த ரெண்டு லைனையும் இந்த ரெண்டு பின்ஸை டொட்ஸ் இதையும் சேர்த்து இந்த மார்க்ஸையும் சேர்த்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கொள்வது. இந்த பின் ரெண்டு டைம் இதை சேர்த்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கொள்வது. இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் இது இன்சிடென்ட் ரே, இது இமர்ஜென்ட் ரே. இந்த ரெண்டு ரேயும் கிடைச்சிடும். அப்போ இந்த இன்சிடென்ட் ரேயையும் இமர்ஜென்ட் ரேயையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ஒன்று நாங்கள் கிளர்னோம்னு சொல்லி சொன்னால் தட் இஸ் கோயிங் டு பி த ரிஃப்ராக்டட் ரே. சரிதானே, இப்போ இந்த ரிஃப்ராக்டட் ரே இந்த இன்சிடென்ட் ரே எப்படி நீட்டினீங்கன்னு சொல்லி சொன்னால் நின்றல்ல, நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் செய்கிறது இல்லை, சும்மா உதாரணத்தை சொல்கிறேன். இப்படி நீட்டினீங்கன்ற அதாவது இப்போ செய்யவான நான் செய்கிற நேரத்தில் இப்போ இப்படித்தான் செய்யணும்னு சொல்லித்தரணும். சரிதானே, இப்படி இதையும் நீட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். இப்போ இதில் இந்த இடத்துல ஒரு நார்மலை நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க என்றால் இந்த நார்மலில் உங்களுக்கு கிடைக்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். அப்போ இது ரெண்டையும் பற்றி தான் இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தி சேஞ்ச் இன் ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் ரைட் வித் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். இப்போ இதில் நாங்கள் ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் எங்களுக்கு கை வைக்க இயலாது. எங்களுக்கு வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷனை பேத்து மாற்றுறதுக்கு நம்ம நேரடியாக ஒன்றும் செய்யலாம். எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, ஏழுமான ஒரே ஒரு வேலை, இந்த பின்னை இப்படி இருக்கிறதுனால இந்த லைன் விளையுது, இந்த பின்னை கொஞ்சம் இங்கே கொண்டாந்து குத்தலாம், அல்லது இந்த பின்னை கொண்டாந்து இங்கே குத்தலாம். இங்கே பக்கம் குத்தினீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வரப்போகுது, இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் குறைய போகுது. இது இங்கே கொண்டாந்து குத்தினீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ நாங்கள் என்ன இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த பின்னோட பொசிஷன்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் பின்னோட பொசிஷனை மாற்றி
angle of incident increase பண்ணி இந்த third பின்னையும் fourth பின்னையும் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த எக்ஸ்பெரிமென்ட் நாம திருப்பி எல்லாத்தையும் கால்ட்டு எக்ஸ்பெரிமென்ட் செஞ்ச மாதிரியே குத்தி இந்த பேலன்ஸ் அந்த லைனை இந்த எமர்ஜென்ட் ரேடார் லைனை எடுக்க போறோம். எடுத்து இது ரெண்டையும் சேர்த்து d ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ இந்த i இன்க்ரீஸ் பண்ணி சரி ஒரு வேல்யூ ஒன்று வெச்சுக்கொள்ளணும். அந்த வேல்யூக்கு அங்கால i வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த d ட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு நிறைய several datas you are going to gain, right, with 6 data or 7 data அந்த டேட்டாவை வெச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிச்சுன்னா you are going to draw a di graph. இது angle of deflection, இது incident angle increase ஆக போகுள்ள angle of deflectionக்கு என்ன நடக்கும்? graph எப்படி இருக்கும்னா இப்படி ஒரு ஷேப்ல இருக்கு. இந்த ஷேப் தான் graph உடைய ஷேப். அப்ப இந்த graph நமக்கு angle of deflection சம்பந்தமாக ஒரு knowledge உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. ஏன் இப்படி வருதுன்னா that is the beauty of nature. சரிதானே? அதுதான் அந்த நேச்சர்னால அந்த prismல இருக்கக்கூடிய beauty, the behavior of the prism is like that. சரிதானே? அது அப்படி தான் இருக்கு. ரைட்? இப்படி ஒரு ஷேப்ல தான் இது வருது. இந்த ஷேப் எப்படி வந்துச்சு என்றதை விட இந்த ஷேப்பால நாங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய prism சம்பந்தமாக நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய prismோட character சம்பந்தமா நாங்க பேசுவோம். இப்போ இந்த i நீங்க இன்க்ரீஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் பாருங்க ஒரு கட்டத்துக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் by increasing i you are reducing what the angle of deflection. அப்ப angle of deflection குறஞ்சு வருது. After a limit, right, once you increase the i, the angle of deflection getting increased. சரி? அப்ப angle of deflection வந்து அதுக்கு புறம் இன்க்ரீஸ் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வரும். ஐய இன்க்ரீஸ் பண்ணினா சரி. அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க இப்படி ஒரு வேல்யூ உண்டு. ஒரு angle of deflection தான் இப்படி ஒரு வேல்யூ. இந்த கிராஃப்ல இப்படி ஒரு வேல்யூ எடுக்கறோம்னு வைங்க. இந்த வேல்யூ எடுக்க போகுள்ள இப்படியான ஒரு நேச்சர் உங்களுக்கு பார்க்கலாம். சரி. இந்த இடத்துல angle of incident க்கு ஒரு வேல்யூ கொண்டு வரும். இந்த இடத்துலயும் angle of incident க்கு ஒரு வேல்யூ கொண்டு வரும். அப்ப இத நான் அதாவது i1 என்று சொன்னால் இத i2 என்று சொல்றேன். இப்ப i1ங்கற சிச்சுவேஷன் இதுல ஒரு i1ங்கற சிச்சுவேஷன் நீங்க போகக்குள்ள angle of deflection ஒன்று வரும். இந்த angle of deflection ஒரு வேல்யூ வரும். அதே வேல்யூ i2ங்கற வேல்யூ வர போகக்குள்ள i2ங்கற இடத்துக்கு போகக்குள்ளயும் இதே வேல்யூ வருது. இது ஃபர்ஸ்ட் observation in this graph. இந்த observation வெச்சுக்கொள்ளுங்க why I'll tell you why. சரிதானே? இது மூலமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு நான் சொல்றேன். செகண்ட் அப்சர்வேஷன் பாருங்க பிள்ளைகள். இந்த i நீங்க இன்க்ரீஸ் பண்ணினா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணினா சரி இந்த d ட வேல்யூ குறையும். சரிதானே? இப்போ இதே d ட வேல்யூவை எடுத்துக்கொள்ளணும் என்றால் உங்களுக்கு இன்னொரு i ட வேல்யூவும் இருக்குது. அது எங்க இருக்குது? அது இங்க இருக்கு. அப்ப இதோட வேல்யூவை நீங்க இன்க்ரீஸ் பண்ணினால் சேம் d ட வேல்யூவை d ட வேல்யூவை எடுத்துக்கொள்றதுக்கு இந்த i2 க்கு அங்கலையில நீங்க போகணும். i2 வை விட இன்க்ரீஸ் பண்ணினால் i உங்களுக்கு அதை எடுக்கல. i2 விட டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் பண்ணாத சேம் angle of deflection உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி இந்த வேல்யூல இருந்து அடுத்த வேல்யூ இந்த வேல்யூவை நீங்க எடுக்கணும்னு சொன்னா அதுக்கும் ரெண்டு ஆங்கிள் இருக்கு. சரி? ரெண்டு இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு அந்த வேல்யூ வரும். அப்ப இங்க ஒரு வேல்யூவை நீங்க இந்த இடத்துல எடுத்தீங்கன்னு சொன்னா இது அதை விட குறைஞ்ச ஒரு வேல்யூ தான் இந்த இடத்துல உங்களுக்கு வர போகுது. இப்படி சேம் வேல்யூ எடுக்கிறதுக்கு இப்படி குறைஞ்சு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த பாயிண்ட்ல ஒரு வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ அந்த ஒரே ஒரு வேல்யூவுக்கு இந்த இடத்துல ஒரு angle of deflection வருது. அந்த angle of deflection வேல்யூவுக்கு ரெண்டு இன்சிடென்ட் ஆங்கிள் இல்லை. மற்ற எல்லா இன்சிடென்ட் ஆங்கிள் எல்லா டிஃப்ளெக்ஷன் வேல்யூஸுக்கும் ரெண்டு இன்சிடென்ட் ஆங்கிள் வேல்யூஸ் இருக்கு. இந்த இன்சிடென்ட் ஆங்கிளா இருந்தாலும் சரி அந்த இன்சிடென்ட் ஆங்கிளா இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே angle of deflection சேம். சரி? ஆனால் ஒரே ஒரு ஆங்கிள் ஒன்று இருக்குது. ஒரே ஒரு இன்சிடென்ட் ஆங்கிள் இருக்குது. அந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு வந்து angle of deflection வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். அதான் இந்த கிராஃபோட மினிமம் பாயிண்ட். அந்த வேல்யூ தான் இந்த எல்லா angle of deflectionலயும் ஆக குறைஞ்ச வேல்யூ, the least value of the angle of deflection of the prism. Right? Therefore this angle of deflection is called as d min. சரி? எப்படி நாங்க d min ன்னு சொல்லி அதை சொல்லுவோம். அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற angle of incident I0 ன்னு எடுத்துக்கொள்வோம் பிள்ளை. சரி? அப்ப இதையும் வெச்சுக்கொண்டு நாங்க இன்னொரு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
அப்போ டி மைனஸ் சொல்லி ஒரு வேல்யூ ஒன்று இருக்கு. இப்போ மகன் நீங்கள் பாருங்க, இந்த இதில் நாங்கள் ஒரு I1 வேல்யூவுக்கு இந்த இடத்துல இது ஒரு I1 எடுப்போம், இது ஒரு I2 எடுப்போம். சரி, நான் சொன்ன அந்த I1ஐயும் I2வையும் இந்த இடத்துல எடுக்கிறேன். எடுத்தால் உங்களுக்கு அந்த டவுட் இல்லாமல் போகும்ன்றதுக்காக சொல்றேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல I1 கூடிய ரே இப்படி போய் ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் D I2 ஓட இமேஜ் ஆகுது. இப்போ உங்களுக்கு தெரியும், லைட்டை அது போன வழியில் திருப்பி அனுப்பினான். If you send the light in the same path in the opposite line, right, in the same path, right, in the opposite direction, right, it will move in the same line. அங்கிறது லைட்டுக்கு இருக்கிற ஒரு நேச்சர். சரி, ஒரு வழியால் நீங்கள் லைட்டை அனுப்பினீங்கன்னா நீங்கள் திருப்பி அந்த லைட்டை அதே வழியால் அனுப்பினால் அந்த வழி மாறாமல் அப்படியே போகும். சரி, இது லைட்டுக்கு இருக்கிற நேச்சர். இப்போ இந்த லைட் வந்து இப்படி போகும், இப்படி அனுப்பினேன் I2ஓட நீங்கள் அனுப்பினேன். இப்போ I2ஓட அனுப்ப போட உங்களுக்கு இருக்கிற ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் என்ன? இப்படி போக வேண்டிய ரே இப்போ இப்படி போகும். அப்போ ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் இஸ் திஸ். இது D100, இது D200. இப்போ பாருங்க, இந்த இடத்துல D1 D2க்கு ஈக்குவல். சரி, அப்போ D1 D2க்கு ஈக்குவல் ஆகிற ஒரு சிச்சுவேஷனை தான் இப்போ நான் இந்த இடத்துல காட்டியிருக்கேன். அப்போ நீங்கள் ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் I1க்கு இப்படி பார்த்தால் D, அதே மாதிரி மற்ற சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா I2க்கு அதே D தான் வருது. அப்போ ஒரே ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷனுக்கு ரெண்டு இன்சிடென்ட் ஆங்கிள்ஸ், தி சேம் திங். ஒரே ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷனுக்கு இந்த இடத்துல நான் காட்டியிருக்கிறேன், ஒரே ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷனுக்கு ரெண்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். சரி, அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஐயை இன்க்ரீஸ் பண்ணி I2ங்கிற வேல்யூக்கு எடுத்தாலும் சேம் ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் வரப்போகுது. இங்கே பக்கம் இமேஜின் ரே கட்டாயம் I1 ஆக இருக்க போகுது. இது I2 மாறினா அது I1 ஆக மாறும். சரிதானே? ரைட். அப்போ இந்த இடத்துல I1க்கும் I2க்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது. அதாவது பிரிசம்ல இன்சிடென்ட் ஆங்கிளுக்கும் இமர்ஜென்ட் ஆங்கிள், இதுக்கு சொல்ற இமர்ஜென்ட் ஆங்கிள். இந்த இமர்ஜென்ட் ஆங்கிளுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது. இந்த டியோட நாங்கள் கன்சிடர் பண்ண போகிறோம். சரிதானே? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம். இப்போ இதில் இந்த டி மைன் சிச்சுவேஷனை பாருங்க. இந்த டி மைன் சிச்சுவேஷன்ல டி மைன் ஆகும்போது சரி, இந்த ஐ ரெண்டுக்குமே காமன். சரிதானே? அப்போ ரெண்டுக்குமே காமன் சொல்லி சொன்னால் ஒரு டி மைன் சிச்சுவேஷனை நீங்கள் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணினால் டி மைன் சிச்சுவேஷன், இது டி மைனுங்கிற சிச்சுவேஷனுக்கு வரப்போகுள்ள இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணது ஐ நோடாக இருந்தால் இமர்ஜென்ட் ரே ஐ நோடோட தான் போகும். ஏன்? இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற ரெண்டு ஆங்கிளுமே ஐ நோட் தான். அங்கே சைடால கிடைக்கிற ஆங்கிளும் இங்கே சைடால கிடைக்கிற ரெண்டு ஆங்கிளும் ஐ நோட் தான். ரைட். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஐ நோட் என்றால் இதுவும் ஐ நோடாக தான் இருக்கு. அப்போ டி மைனுங்கிற வேல்யூ ஐ நோட் இந்த வேல்யூ எடுக்க போகல, இங்கேயும் ஐ நோட் அங்கேயும் ஐ நோடாக இருக்கு. சரி, அப்போ இதில் உங்களுக்கு ஒரு சிமெட்ரி ஒன்று இருக்கும், சிமெட்ரிக்கல் சிச்சுவேஷன் ஒன்று இருக்கு. இப்போ இந்த டி மைன் சிச்சுவேஷன் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை அனுப்பிச்சு பாரு. இது ஐ நோட், நான் சொல்கிறேன் இது ஆர் நோடு, ரிஃப்ளெக்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இப்போ இது ஐ நோடு, இது ஆர் நோடு என்றால் இது ஐ நோடாக இருந்தால் கட்டாயம் இது ஆர் நோடாக இருக்கிறது. ஏன்? ஆங்கிள் ஆஃப் இதில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு சொல்கிறேன். இல்லைன்னு சொல்லி சொன்னால் இது ஃபர்ஸ்ட் மீடியம், இது செகண்ட் மீடியம், இது தேர்ட் மீடியம்னு சொல்கிறேன். Angle of refractive index of second medium related to first medium is equal to sin I node over sin R node ன்னு உங்களுக்கு தெரியும். சரிதானே? அதே மாதிரி இங்கல பக்கம் சரி, இது ஃபர்ஸ்ட் மீடியம்னு வெச்சுக்கோங்க. இங்கல பக்கம் refractive index of first medium related to second medium is equal to sin R node over sin I node. சரி, இத நான் R node ன்னு இப்பவே சொல்லிடாம R1 இது R2 ன்னே சொல்றேன். R நோடுன்றதை நான் ப்ரூவ் பண்ணணும். R1 R2 ன்னு சொல்றேன். சொன்னால் இப்போ இது என்ன சமம்? N2 over N1. இது N1 over N2. அப்போ இது N2 over N1 மாதிரி இதுவும் N2 over N1 மாறணும்னு சொன்னா அது தலைகீழா மாறும். தலைகீழா மாறினா என்ன நடக்கும்? N2 over N1 is equal to sin I node over sin R1. N2 over N1 is equal to sin I node over R2 sin R2 ன்னு வரும். சரி, உங்களுக்கு இது தேவைன்னு சொல்லி சொன்னால் எதுக்கும் எழுதி காட்டணும். N2 over N1 is equal to sin I node over sin R1 என்று வரும். இதுக்கு நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னால் N1 over N2 N1 over
N2 is equal to sin I naught over sin R2 over sin I naught. அப்ப இது N2 over N1 மாதிரி இதே N2 over N1 மாத்திரமண்ட இது sin I naught over sin R2 ஆமா. அப்ப இதுவும் ஈக்குவலன்ட் வரும். அப்ப sin I naught over sin R1 is equal to sin I naught over sin R2 வரும். சரிதானே? அப்ப இதுவும் ஈக்குவல் அப்ப angles are equal. Angles are equal னு சொன்னா இது R0 ன்னு எடுத்தால் இதுவும் R0. இது ஓகே தானே? இப்போ இந்த d மைனஸ்ங்கற சிச்சுவேஷன்ல இந்த இதுல ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸை ஃபைண்ட் பண்றதுக்கு நாங்க ஒரு ஈக்குவேஷன் உண்டு ஃபைண்ட் பண்ணி வெச்சுக்கொள்ளும். ஒரு ஈக்குவேஷன் உண்டு ஃபார்ம் பண்ணி வெச்சுக்கொள்ளும். அந்த ஈக்குவேஷனை நாங்க ஃபைண்ட் பண்ணினால் அவதான் ஜூமுக்குள்ள எங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ல n2 related to 1 is equal to sin I naught over sin R naught. சரிதா? இப்போ இதுல n2 the first n2 over n1 is equal to sin I naught over sin R naught என்கிற இந்த சிச்சுவேஷன்ல first medium நாங்க வெச்சிருக்கிற medium AR ஆக இருந்தால் we are assuming the refractive index as 1. Therefore refractive index of prism, second medium is prism, is equal to sin I naught over sin R naught. இப்போ நமக்கு I naught இதுல வேல்யூல தான் இருக்கு. சரி, R naught இந்த ஆங்கிளோட வேல்யூல இருக்கு. நாங்க ஒரு prism ஒன்று எடுத்தோம்னு சொன்னா பொதுவா prismல உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க prism angle. அதே நேரம் அந்த prismல d மைனும் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. d மைன் என்ன? சரிதானே? அப்ப angle of incident, angle of refractionங்கற அந்த கான்செப்ட்டுக்கு போகாம angle of அதாவது என்ன prism angle, angle of deflection d மைன், சரிதானே? இந்த ரெண்டு வேல்யூவையும் வெச்சுக்கொண்டு உங்களுக்கு வந்து prismட refractive index கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று இருந்தா நீங்க சிம்பிளா செய்யலாம். நான் வந்து இந்த டேட்டா வச்சு செஞ்சு கொள்ளலாம். சரிதானே? அப்ப I நோடுக்கு R நோடுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் A இந்த prism angle A லயும் d மைன்லயும் ஒரு ஈக்குவேஷன் ஒன்று ரெடி பண்ணிக்கொள்ளும். இப்போ நாங்க இதுல உங்களுக்கு தெரியும் வந்து நேரத்தோட நாங்க படிச்சதுல R1 plus R2 is equal to A என்று படிச்சோம். R1 plus R2 is equal to A. இங்க R1 ம் R2 ம் என்ன? d மைன் சிச்சுவேஷன்ல R0 plus R0 is equal to A. Therefore 2R naught is going to equal to A, then R naught is equal to A by 2. பிள்ளைங்க இந்த இடத்துல உங்களுக்கு R naught கிடைச்சிச்சு. அப்ப sin R naught க்கு பதிலா sin A by 2 ன்னு போட போறீங்க. sin I naught க்கு என்ன செய்யுது? இன்னொரு ஈக்குவேஷன் உங்களுக்கு இருக்கு. என்ன ஈக்குவேஷன் நாம படிச்சோம்? I1 plus I2 is equal to D plus A ங்கற ஒரு ஈக்குவேஷன். இந்த பாருங்க I1 I2. I1 க்கு பதில் நாங்க I naught போடுவோம், I2 க்கு பதில் I naught போடுவோம். என்ன சொன்னா இது d மைன் சிச்சுவேஷன் I க்கு ஈக்குவல் I naught is equal to D plus A ன்னு வரப்போகுது. அப்ப 2I naught is equal to D plus A, therefore I naught is going to be equal to D plus A divided by 2 ன்னு வரும். அப்ப அத கொண்டாந்து இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணி இத கொண்டாந்து இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணு. therefore sin இந்த இடத்துல D நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, D மைன் plus A divided by 2 divided by sin A by 2. இது d மைன் சிச்சுவேஷன்ல refractive index of prism நாம கண்டுபிடிக்கிற மெத்தட். அப்ப நாம இந்த வீடியோல பார்த்த விஷயம் angle of deflection, how it changes with what angle of incident. அதுல போக்கு எப்படி இருக்கும்? அடுத்து வந்து இந்த கிராஃப்ல இருந்து நாம எடுத்துக்கொள்ற knowledge, first knowledge ஒரு angle of deflectionக்கு சரிதானே ரெண்டு angle of incidence இருக்கும். அந்த ரெண்டு angle of incident இருக்கிறது வந்து நியாயம், ரைட்? அது எத்திக்கல் தான் என்றதை நாங்க என்ன செஞ்சோம்? இந்த இந்த இங்க சைடுல இருந்தும் அந்த ரே அனுப்பி சேம் d எடுத்து சரி அப்ப இது வந்து I1 ஆ இருந்தா இது I2 ஆ இருந்தா அது ஓகே, அதை நாங்க ஏத்துக்கொள்ளலாம் ன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தோம். அடுத்து d மைன்ங்கற சிச்சுவேஷன்ல இது வரைக்கும் ஈக்குவல், அதால இவருக்கு ஈக்குவல் ன்னு சொல்லி அதுல இருந்து நாங்க கடைசியா d மைன் சிச்சுவேஷனுக்கு இந்த பிரிசமோட ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்டா ஒரு ஐடியா ஒன்று எடுத்திருக்கு. சரி, இதுதான் இந்த செக்ஷனுக்குரிய விஷயம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.